ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பம் தாங்க. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அந்த ஆயில் விட்டதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு இதை போட்டுக்கணும். இதை போட்டு தாளிச்சிக்கிட்டு காஞ்ச மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து மாவில் கொட்டிடலாம். ஸோ மாவு கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நான் ஃப்ரெஷ் மாவில் தான் செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மாவு புளிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரவையை வறுத்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு கொஞ்சம் கம்மியாகும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இப்போ இந்த ரெசிப்பியில் ரவை சேர்க்கலை. ஸோ எப்படி செய்கிறது பாருங்கள். ஆஸ் யூஷுவல் ஒரு தாளிப்பு போட்டுட்டு மாவில் கொட்டிட்டாக்கா நமக்கு ஊத்தாப்பம் மாவு ரெடி. ஸோ ஆனியன் ஊத்தாப்பம் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனியனை கொஞ்சம் வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதங்கின அப்புறம் அந்த வெங்காயம் ஒரு க்ளாஸி டெக்ஸ்சர் வரும். அந்த டைமில் நம்ம மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணோடனே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சமையலில் எல்லாத்துலேயும் பெருங்காயம் ஆட் பண்ணுவேன், எக்ஸப்ட் நான்வெஜ். ஸோ வெஜ்ஜு சமையல்னால் எல்லாத்துலேயும் பெருங்காயம் சேர்ப்பேன். ஸோ அது கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது மாதிரி வதக்குனா விட்டு இந்த மாவில் நம்ம வதக்கின வெங்காயத்தை கொட்டிடணும். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆப்பச்சோட மாவும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தட் தோசை கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ இது மாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் தடிமனாக தோசை வாக்கணும். இந்த ரெசிபி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனாலும் நான் ஏன் இதை போடுறேன்னா, இது ஃபார் பிகினர்ஸ், நியூவாக சமைக்கக்கூடியவங்க, பேச்சுலர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்த்து சமைக்கலாம், அதனால் வீடியோஸாக போடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆனியன் ஊத்தாப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட ஒரு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டா அப்படி அட்டகாசமாக இருக்கும். கார சட்னியோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, see you, tata, bye bye.